வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் நெய்யை ஊற்றிக்கணும். நாங்கள் ப்ரெட் அல்வா 3 பேக்கெட் ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெய்யில் பெரட்டி போடணும். அந்த பக்கம் இந்த பக்கம் பெரட்டி நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு கோல்டு கலரில் ஒரு ஏனத்தில் வச்சுட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் 3 பாக்கெட் ப்ரெட் எடுத்துருக்கோம். நான் 1 லிட்ரு பால் ஊற்றிருக்கேன் அதில். ஆமாம், நல்லா திக்கான பாலாக இருந்தால் ஒரு லிட்ரு பாலுக்கு ஒரு 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக அந்த ப்ரெட்டு நனையும். 3 பாக்கெட்டுக்கு ஒரு 1/2 பாக்கெட் தண்ணி ஊற்றிக்கணும். மொத்தம் 1.5 லிட்ரு, ஒரு 1/2 லிட்ரு தண்ணி, 1 லிட்ரு பால் ஃபுல்லாக நனைஞ்சிரும். தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அது இந்த ப்ரெட்டு கரையிற வரைக்கும் நல்லா அடுப்பில் லேசாக வச்சு கிண்டி ஹையில் வச்சிங்கன்னா கீழே உட்காந்துரும். ப்ரெட்டும் பாலும் இருக்கிறதுனால கீழே உட்காந்துரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ப்ரெட்டு கரையணும். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு அளவு உப்பு, ஏன்னா அப்போ தான் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் இனிப்பை தூக்கி காட்டும். அதனால் உப்பு கொஞ்சம் போடணும். எந்த ஸ்வீட் பலகாரம் செஞ்சாலும் கொஞ்சோண்டு உப்பு போடணும். இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சா? நான் இப்போ 3 பாக்கெட்டுக்கு 2 கிலோ சீனி, 2 கிலோ சீனி போட்டால் தான் நல்லா தித்திப்பாக இருக்கும் நல்லா. அதனால் 2 கிலோ சீனி. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, கீழே தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே கிண்ட ப்ரௌன் கலராக மாறிடும். நல்லா கை விடாமல் லேசாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். பெரட்டி விட்டால் தான் அந்த இது ஃபுல்லாக கரைஞ்சி ஒரு அல்வா பதத்துக்கு வரும். ஓகே, பார்த்திங்களா இப்போ கோல்டு கலரில் வந்துருச்சா? அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு போடணும். போட்டு அதுக்காக வாசம் இருக்கிறதுக்காக ஏலக்காய் போடுறது நல்லாயிருக்கும். நல்லா போட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டிட்டு இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அது மேலே நெய்யை கொஞ்சோண்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் மணக்கும். அதனால் மேலே நெய்யை போட்டுட்டு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு தூவணும் மேலே. அவ்வளோதான். இது முந்திரி நாங்கள் இடிச்சிட்டு அது மேலே போடுறோம். அவ்வளோதான்.